விறுவிறுப்பான த்ரில்லர்ஸ், அதிரடியான ஆக்ஷன், சுருக்கமான ரொமான்ஸ்னு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப விருப்பப்பட்டு பார்க்க பல படங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு படம் பார்த்து முடிக்கல நம்மளை பெட்டராக ஃபீல் பண்ண வச்சு நம்ம மூடை அப்லிஃப்ட் பண்ணி உலகம் அவ்வளோ மோசமானதெல்லாம் இல்லைன்னு நமக்கு ஒரு ஹோப்பை கொடுத்து நம்ம வாழ்க்கையை பாராட்ட கற்று கொடுக்குற படங்கள் கொடுக்குற ஃபீலே வேற. அந்த மாதிரி படங்களை யாருக்கு தான் பிடிக்காது? ஒரு ஆர்ட் ஃபார்மால எந்த அளவு நம்மளை பாதிக்க முடியுன்றதுக்கு இந்த மாதிரியான படங்களை ஒரு சாட்சியாகவே பார்க்கலாம். மனுஷனுக்கு ரசனை ரொம்ப முக்கியம்னு நம்புறேன். சுற்றி இருக்கிற ஓனி ரசிக்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையை பாராட்டுற பக்கம் ஒருத்தனுக்கு ஏற்படும். இப்படி நம்மள ஒருத்தரையும் ஏதோ ஒரு அளவு ரசனையாளர்களாக மாற்றினதுல இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய பங்கு இருக்கும். அப்படி நான் பார்த்து ரசித்து எல்லாருமே பார்க்கணும்னு நினச்ச சில படங்களை பற்றி தான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு பேச போகிறேன். ஸ்பாய்லர்ஸ்லாம் இருக்காது, ஸோ பயப்பட வேண்டாம். ஒண்டர். நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட மேத்ஸ் டீச்சர் ஒரு ஈவினிங் கிளாஸ் அப்போ ப்ரொஜெக்டரில் இந்த படத்தை போட்டு காட்டினாரு. பசங்களோட சேர்ந்து அவ்வளோ கவனம் இல்லாமல் பார்த்த அந்த சமயத்தில் இந்த படத்தை முழுசாக உணர முடியலன்னு தான் சொல்லுவேன். ஆனால் சுமார் 7 வருஷம் கழிச்சு சமீபத்தில் இந்த படத்தை திரும்ப பார்க்கல படம் நெஞ்ச தொட்டுருச்சு. பிறக்கும் போது சில உடல் குறைபாடுகளால் பல சர்ஜரிஸ் பண்ணப்பட்டு இந்த குட்டி பையனோட முகத்தில் நிறைய தழும்புகளோட கொஞ்சம் வித்தியாசமான தோற்றம் அமையுது. இதனால ஏற்படுற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த குட்டி பையன் எப்படி கையாளுறான், அவனை பார்த்து இறக்கப்படும் போது எப்படி உணர்றான், அவனை ஒதுக்கும் போது கிண்டல் பண்ணும்போது தப்பா பேசும்போது எப்படி சமாளிக்கிறாங்கிறதெல்லாம் ஒரு பக்கமும், அவன் மேல உயிரே வச்சிருக்கிற அப்பா அம்மா அவனை ரொம்ப ஸ்பெஷலா உணர வைக்கிற அவனோட அக்கா, அவனை கிளாஸ்ல புள்ளி பண்ற பையன் கிளாஸே ஒதுக்கும் போது நான் அவனோட பேசுவேன்னு கூட இருந்த குட்டி நண்பன், அவனை சுத்தி இருக்கிற உறவுகள் அவன் மேல ஏற்படுத்துற தாக்கத்தையும் அவங்க வாழ்க்கையில இந்த பையன் ஏற்படுத்துற தாக்கத்தையும் கண்ணு கலங்க புன்னகை மலர ரசிச்சு பாக்குற மாதிரி ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆளும் ஏதோ ஒரு வகையில ஸ்பெஷல் தானே இந்த படம் உணர்த்தும். வெளியில இருந்து பார்க்க எல்லாமே இருக்குன்னு நினைக்கிற ஒருத்தர் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவு கஷ்டமும் இருக்கலாம். ரொம்ப பாவையான்னு நம்ம இறக்கப்படுற ஒருத்தர் நம்மளை விடவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கலாம். லூனானா யாக் இன் த கிளாஸ் ரூம். இது ஒரு பூட்டான் படம். பூட்டான் எவ்வளோ ஒரு சந்தோஷமான நாடுங்கிறத இந்த படம் பார்த்து கூகுள் பண்ணி பார்க்கல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ சந்தோஷமாக மக்கள் வாழ்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு இளைஞன் தன்னோட வாழ்க்கையை நினச்சோ தான் வாழ்கிற சுற்றுச்சூழலை நினச்சோ கொஞ்சம் கூட நிறைவடையலை. எப்படியாவது கையில் காசு சேர்த்துட்டு ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகிடணும்னு இருக்கிற மனுஷனை ஒரு மலைப்பிரதேசத்தில் இருக்கிற கிராமத்துக்கு குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டெம்பரரி டீச்சராக நியமிக்கிறாங்க. அந்த இடம், அங்கே இருக்கிற மக்கள் இவரை எப்படி மாற்றுதுங்கிறத கதை போகிற போக்கில் நம்மளையும் சேர்ந்து உணர வைக்கிற ஒரு அருமையான அனுபவம் இந்த படம். இது ட்ராவல் படம்லாம் இல்லை, ஆனால் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இடத்துக்கு பிளான்டு ட்ரிப் போகிறத காட்டிலும் ஒரு இடத்த பற்றின எந்த வித அறிமுகமும் இல்லாமல் பெரிய திட்டம் போடாமல் ரிட்டர்ன் டேட் பற்றி கூட யோசிக்காமல் தனியாக ஒரு பயணம் மேற்கொள்ளுங்கிற ஆசையை இந்த படம் கொடுத்துச்சு. விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து பழகிட்டா நமக்கு தெரிஞ்ச உலகமும் உலகம் மேலே உள்ள பார்வையும் ரொம்ப குறுகி போக வாய்ப்பு இருக்குது. அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போதோ ஒரு விஷயத்த பண்ணி பார்க்கும்போதோ ஒருத்தன் தனக்கு தேவைன்னு நினச்சே பார்க்காத விஷயங்கள் கூட வாழ்க்கையில் அவன் தேடிட்டு இருந்த கேள்விகளுக்கு பதிலாக கிடைக்கலாம். த பீனட் பட்டர் ஃபால்கன். ஒருத்தர சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுன்னு எப்படி நம்ம முடிவு பண்ணுவோம்? ஆர் சக்ஸஸை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? பொதுவாக கூட இருக்கிறவங்ககிட்ட நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, அதை பண்ணியா, அடுத்து என்ன பண்ண போறேன்னு 1000 கேள்வி கேட்டாலும் அப்பப்போ நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்கறது ரொம்ப முக்கியம்னு ஒரு இடத்துல படித்தேன். ஏன்னா அந்த கேள்விக்கான பதில் தான் ஒரு நபரோட உண்மையான மனநிலையை நமக்கு சொல்லும். சக்ஸஸ்ங்கிற வார்த்தையை அப்ஜெக்டிவா அளந்து பார்க்கறது எந்த அளவு சாத்தியம்னு தெரியல. ஆனால் ஒருத்தர் சந்தோஷமா தனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருக்காங்கனாலே அது சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். பிறந்ததுல இருந்தே இதுதான் நல்ல வாழ்க்கைன்னு நமக்கு ஒரு விஷயத்த காட்டி காட்டி நம்மளும் அது உண்மையிலே நமக்கு பிடிச்சதா இல்லையான்னு கூட தெரியாம அந்த வலையில சிக்கிடுறோம். ஆனா அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் காதுல வாங்கிக்காத, நினைச்சாலும் வாங்கிக்க முடியாத ஒருத்தன் தன்னோட மனம் போற போக்குல போனா அவன் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத இந்த படம் நமக்கு காட்டும். எனக்கு ரெஸ்லிங் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல ரெஸ்லிங்க்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அது எனக்கு இந்த படத்தை இன்னும் கூடுதலா பிடிக்க வச்சது. ஆனா உங்களுக்கு ரெஸ்லிங்ல எந்தவித ஈடுபாடு இல்லாம இருந்தாலும் அந்த கோர் எமோஷன் எந்த குறையும் இல்லாம கன்வே ஆகும். மொழி. இசையை நேசிச்சு தன்னோட வாழ்க்கையவே அதை நோக்கி அமைச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில இசை இல்லை, ஒளியவே கேட்க முடியாத ஒரு பொண்ணுக்கும் இடையில காதல் இருக்க முடியுமா? ஒரு நண்பன், காதலியோட தோழி, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நல்ல மனுஷன், அவ்வளோ நல்ல இல்லாத மனுஷன்னு ரொம்ப குறுகிய கதாபாத்திரங்களோட வாழ்க்கைய நிறைய காமெடி, கொஞ்சம் எமோஷன், ஆழ்ந்த அர்த்தங்களோட எப்போ பார்த்தாலும் ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாசிக் தமிழ் படம் தான் மொழி. யதார்த்த கதைகளை ரொம்ப அழகாக காட்டுற மலையாள படங்களை இப்போ பார்த்து பாராட்ட பெரிய கூட்டமே இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான படங்களுக்கு இங்கே ரசிகர்கள் வர்றதுக்கு முன்னாடியே மொழி அதை எந்த படமும் பண்ணாத அளவு சிறப்பாக பண்ணுச்சு. நம்மளால ஒருத்தங்களுக்கு தொல்லை ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதுவே ஒரு பயமாக மாறி உறவுகளுக்கு இடையில விரிசல் உருவாக்கலாம். ஒருத்தங்க கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனால் அவங்களுக்கு இறக்கம் காட்டுறதா நினச்சி பரிதாப பார்வை பார்க்கறது அவங்களை இன்னுமே காயப்படுத்தலாம். இப்படி வாழ்க்கையோட பல ஃபைனான லைன்ஸை கையாள இந்த
கதாபாத்திரங்கள் கற்றுக்கிறது, ஒரு குட்டி ஹியூமன் சைக்காலஜி பற்றின கேஸ் ஸ்டடி பார்க்குற ஃபீலை தரும். இந்த மாதிரியான படங்களை எப்போ பார்த்தாலும் நல்லா இருந்தாலும் சமீபத்தில் இது மாதிரியான ஹோல்சமான படங்களை ரொம்ப விரும்பி பார்க்க தோணுது. அதுதான் என்ன இந்த வீடியோவையும் பண்ண வச்சுது. எத்தனை பேர் இந்த மாதிரி படங்களை மெனக்கிட்டு தேடி பார்ப்பாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஒருவேளை இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சா இதை தொடர்ந்து இதே உணர்வுகளை கொடுக்குற மேலும் சில படங்களோட இன்னொரு ஃபேபிள்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.